இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டில் கொஞ்சமாச்சும் உனக்கு கொடுக்குறியா அப்படின்றது தான் எல்லாரும் பார்க்கணும். எத்தனை பேருக்கு நம்ம வந்து பீப்புள் ப்ளீஸர்னு ஒரு கேட்டகரி, அவனை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுப்பான், அவங்களுக்காக எல்லாம் செய்வான். அதில் ஒரு பாதி விஷயம் உனக்காக நீ செஞ்சினா யூல் ஃபீல் ரியலி கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப். அந்த ஒரு செடியை வந்து எவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றி அதுக்கு சன்லைட் கொடுத்து அது மாதிரிலாம் பண்ணுற மாதிரி நம்மளோட மனசை, நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்க நமக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து தாராளமாக பில்ட் ஆகிடும். ஒரு காரியத்தில் வந்து நம்ம ஃபெயில் ஆகும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம பலவீனம் என்னன்றது, எல்லாருக்கும் பலவீனம் இருக்கும். பலவீனம் இருக்கிற ஏரியாவில் போய் விளையாடாதீங்க. குரங்கு வந்து ஸ்விம்மே பண்ண முடியாது, ஃபிஷ்ஷை வந்து கிளைம்பே பண்ண முடியாது. பலவீனம் தெரிஞ்சு அந்த ஏரியாவில் நீங்கள் போனீங்கன்னா உன்னை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. எல்லா மனிதனுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு திறமை இருக்குது, அதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தட்ஸ் அ ட்ரூத் ஆல்சோ. இங்கே இருக்கிற பெக்கர் அந்த ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை மட்டும் அவன் புரிஞ்சு வெளியில் கொண்டு வந்துட்டானாலே போதும். அது வந்து அவங்களுக்கு என்ன ஏதுன்னு அவங்களே கொஞ்சம் இன்ட்ரஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சிடும். நிறைய பேர் ஏதாவது ஒரு இடத்துல பாராட்டியிருப்பாங்க நம்மளை, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. இப்போ சின்ன வயசில் ஏதோ ஒரு சொன்னாங்க, என்ன கூட ஒரு நல்லா பேசுகிறாங்கன்னு, அதுதான் நம்மளுக்கு அடுத்தது வரப்போதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் தான் பேசவே இல்லை, ஏதோ வளர்றாங்க போல இருக்குது. எங்கேயோ ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், அதுதான் உங்களோட தனித்திறமை. அதுக்கு நீ தண்ணி ஊற்றி அதை நீ வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிற பிள்ளைங்க என்றைக்குமே வந்து உருப்படாது. நம்மளை ஊக்குவிக்கணும். ஊக்குவிச்சு வெளியில் கொண்டு வந்தாக்க நம்மளால் பெட்டராக இருக்க முடியும்.